தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள். உள்ளூராட்சி மன்றங்கள் சேவைகளை வழங்குவதற்கும் மேலாக தங்களது வருமானங்களையும் அதிகரிக்க வேண்டும். அதற்கு தேவையான திட்டங்களை உருவாக்கி உள்ளூர் கடன்கள் அபிவிருத்தி நிதியத்தையும் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என வடமாகாண ஆளுநர் நா. வேதநாயகன் தெரிவித்துள்ளார். உள்ளூர் கடன்கள் அபிவிருத்தி நிதியத்தின் செயற்பாடுகள் தொடர்பாக வடமாகாணத்தில் உள்ள உள்ளூராட்சி மன்றங்களின் தவிசாளர்கள் மற்றும் செயலாளர்களுக்கான விழிப்புணர்வு செயலமர்வு கிளிநொச்சியில் அமைந்துள்ள முகாமைத்துவ அபிவிருத்தி பயிற்சி அலகில் நேற்று நடைபெற்றது. அத்தனகல்லை பிரதேச செயலக பிரிவின் வெலகெதிர எனும் கிராமத்தில் கிமாயா செவ்வந்தி என்ற இளம்பெண் இணையவழி கடன் மாஃபியாக்களில் சிக்கி அவர் தனது உயிரை மாய்த்து கொண்டார் என அறிய கிடைப்பதனால் இந்த விடயம் தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச நேற்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். இதுபோன்ற இணையவழி கடன் வழங்கும் பல சட்டவிரோத நிறுவனங்கள் காணப்படுவதனால் இது தொடர்பாக ஒரு முறையானது ஒரு சட்டத்தை அமல்படுத்தப்பட வேண்டும் என்றும் இந்த விவகாரத்தை ஆராய்ந்து பார்த்து மேலும் பல உயிர்கள் பலியாகும் முன் இதனை இல்லாதொழிப்பதற்காக அரசாங்கம் எடுக்கும் நடவடிக்கைகளை முன்வைக்குமாறு எதிர்க்கட்சித் தலைவர் இங்கு மேலும் கோரிக்கை விடுத்துள்ளார். கடல்சார் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அதிகார சபையான கொழும்பின் நீர்நிலைகளை மிதக்கும் கழிவுகளை தானாக சேகரிக்கும் ரோபோ இயந்திரத்தை வெற்றிகரமாக அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த அதீன இயந்திரம் 5G தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி செயல்படுவதுடன் அதன் செயல்திறன் மற்றும் நிகழ்நேர கண்காணிப்புக்காக சிறப்பான டிஜிட்டல் தரவு முறைமையொன்றையும் கொண்டுள்ளது. இலங்கையில் சுற்றுச்சூழல் தூய்மைக்கான இந்த முக்கிய திட்டத்தை அறிமுகப்படுத்தும் நிகழ்வு நேற்று கொழும்பில் சுற்றுச்சூழல் அமைச்சர் டாக்டர் தம்மிக்க பெதமெண்டி தலைமையில் நடைபெற்றது. நீர்நிலைகளில் மிதக்கும் கழிவுகளை தானாக சேகரிக்கும் ரோபோ இயந்திரமே இந்த திட்டமாக அமைந்துள்ளது. கடல்சார் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அதிகார சபையினால் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. கொழும்பில் சுற்றுச்சூழல் அமைச்சர் டாக்டர் தம்மிக்க பெதபண்டி தலைமையிலே இந்த நிகழ்வு நடைபெற்றதும் குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சி கல்லாறு பகுதியில் வீட்டின் பின்பகுதியில் இருந்து 26 கிலோ 800 கிராம் கேரள கஞ்சா மீட்கப்பட்டுள்ளது. போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினர் மற்றும் கிளிநொச்சி மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினருக்கு கிடைக்கப்பெற்ற தகவலுக்கு அமைவாக இந்த மீட்பு நடவடிக்கையானது நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கல்லாறு பகுதியில் விசேட சுற்றி வளைப்பு மற்றும் தேடுதல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்ட போதே குறித்த போதைப் பொருள் மீட்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் வல்வெட்டித்துறை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கொம்மாந்துறையில் உள்ள தோட்ட கிணறு ஒன்றில் குளிக்க சென்ற இளைஞன் ஒருவர் நேற்று சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். 18 வயதான இளைஞன் ஒருவரே இவ்வாறு உயிரிழந்தார். இதன்போது அனைவரும் கயிறு கட்டி நீராடியுள்ளனர். அதன் பின்னர் அனைவரும் வெளியேறிய நிலையில் ஒரு இளைஞன் மாத்திரம் தொடர்ந்து நீராடியுள்ளார். அவரை வருமாறு ஏனையவர்கள் அழைத்துள்ளனர். குறித்த சிறுவன் சிறிது நேரத்திற்கு பிறகு வருவதாக கூறியுள்ளார். நீண்ட நேரமாகியும் குறித்த சிறுவனை காணாததால் ஏனையவர்கள் மீண்டும் அங்கு சென்று பார்த்தபோது கயிறு அறுந்த நிலையில் அங்கு சிறுவனை காணவில்லை. ஏனையோரின் உதவியுடன் தோட்ட கிணற்றில் தேடிய போது சிறுவன் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பாக வல்வெட்டித்துறை போலீசார் விசாரணைகளை நடத்தி வருகின்றனர். வடக்கு கிழக்கில் இராணுவத்தினர் வசமுள்ள துயிலும் இல்லங்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்றும் அதனை முழுமையாக மக்களிடம் ஒப்படைக்க வேண்டும் எனவும் தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கவேந்திரன் கோடீஸ்வரன் தெரிவித்துள்ளார். அத்துடன் மக்கள் சுயாதீனமாக நினைவு கூற அரசாங்கம் வழிவகுக்க வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். எதிர்வரும் 21ஆம் தேதி மொட்டுவும் ஐக்கிய தேசிய கட்சியும் நுகைகொடைக்கு வருவது மக்களுக்காக அல்ல, மாறாக மீண்டும் தங்களுக்கான அதிகாரத்தை கோருவதற்காகவே என்று முன்னணி சோசலிச கட்சியின் நிர்வாக உறுப்பினர் வசந்த முதலிக்கே தெரிவித்துள்ளார். இந்த குழுவை 2021ஆம் ஆண்டு மக்கள் விரட்டி அடித்ததாகவும் எனவே 21ஆம் தேதி பேரணி நாட்டிற்கு பொருத்தமானது அல்ல என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பொது பேரணியில் தான் சேரப்போவதில்லை என்றும் மக்கள் அங்கு வந்து இந்த குழுவை கூச்சலிட்டு விரட்டி அடிக்குமாறும் கேட்டுக்கொண்டுள்ளார். இதேவேளை குறித்த பேரணியில் முக்கிய கட்சிகளின் உறுப்பினர்கள் கலந்து கொள்ளப் போவதில்லை என வெளிப்படையாக அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.
தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் பதவியில் இருந்து ஓய்வு பெறுவதாக சமன் ஸ்ரீ ரட்நாயக்க அறிவித்துள்ளார். சமன் ஸ்ரீ ரட்நாயக்க 2019 ஆண்டு அக்டோபர் மாதம் 16ஆம் தேதி தேர்தல்கள் ஆணையாளர் நாயகமாக நியமிக்கப்பட்டிருந்தார். 34 வருடங்களாக அரசு சேவையில் பணியாற்றிய சமன் ஸ்ரீ ரட்நாயக்க 2025ஆம் ஆண்டு நவம்பர் 13ஆம் தேதியுடன் அரசு சேவையில் இருந்து ஓய்வு பெற்றுள்ளார். தனது கடமையின் போது உதவிய முன்னாள் அமைச்சர்கள், அரசாங்க ஊழியர்கள், அமைச்சர்கள், பிரதம அமைச்சர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் சமன் ஸ்ரீ ரட்நாயக்க நன்றியை தெரிவித்துள்ளார். சட்டத்திற்கு புறம்பாக இழப்பீடு பெற்றுக்கொண்ட முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. அவர்களிடமிருந்து அந்த இழப்பீட்டு பணத்தை மீள அறவிடுவதற்கான உத்தரவு ஒன்றை பிறப்பிக்குமாறு கோரி குறித்த அடிப்படை உரிமை மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதன்படி குறித்த மனுவை எதிர்வரும் ஜனவரி மாதம் 28ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளுமாறு உயர் நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டுள்ளது. சுற்றுச்சூழல் சட்டத்தரணியான கலாநிதி ரவீந்திரநாத் தபேராவினால் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பெருந்தோட்டத்துறை அபிவிருத்திக்காக கடந்த காலங்களில் உலக வங்கியால் வழங்கப்பட்ட நிதியினை முன்னாள் அமைச்சர்களான தயா கமகி, ரோஷான் ரணசிங்க உட்பட அரசியல்வாதிகளின் உறவினர்கள் பகிர்ந்து கொண்டுள்ளதாக பெருந்தோட்டத்துறை அமைச்சர் சமந்த வித்யாரத்ன தெரிவித்துள்ளார். நிதியை முறைகேடாக பயன்படுத்திய தரப்பினருக்கு எதிராக உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். என் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுக்களை ஆதாரத்துடன் நிரூபித்து காட்டும்படி முகநூலில் பிழைப்பு நடத்தும் அஜந்துக்களிடம் கேட்டுக் கொள்கின்றேன் என நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தின் நேற்றைய அமர்வில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போது அவர் மேற்கொண்டவாறு தெரிவித்துள்ளார். நான் உறுதியாக கைது செய்யப்படுவேன் என முகநூலில் செயற்படும் ஒரு பக்கத்தில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இது நாடாளுமன்ற சிறப்புரிமை அதிகார சட்டத்தின் 22(2) பிரிவினை மீறும் செயலாகும். முகநூலில் பிழைப்பு நடத்தும் ஜந்துக்கள் என் மீது சுமத்திய குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரங்களை சமர்ப்பிக்க வேண்டும். அதனை நான் நீதிமன்றத்தில் சந்திக்க தயாராக உள்ளேன் என தெரிவித்துள்ளார். திருகோணமலை புத்தளம் வீதியின் கிதுல் புதுவ பகுதியில் நேற்று காலை இடம்பெற்ற பேருந்து மோட்டார் சைக்கிள் விபத்தில் மோட்டார் சைக்கிளை செலுத்தியவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதாக மறைமுக போலீசார் தெரிவித்துள்ளனர். ஆடை தொழிற்சாலை தொழிலாளர்களை ஏற்றிக்கொண்டு மொரவவையிலிருந்து தமிழகமுக நோக்கி சென்ற பேருந்துடனேயே இந்த மோட்டார் சைக்கிள் மோதியுள்ளது. கொரப்பத்தாட கப்புக்குள்ள பகுதியைச் சேர்ந்த எகியா உல்முதீன் அகமட் எனும் 19 வயது இளைஞனே உயிரிழந்துள்ளார். வடக்கு கிழக்கு மாகாணங்களில் புற்றுநோயாக உருவெடுத்துள்ள போதைப்பொருள் கடத்தலுக்கும் படையினருக்கும் தொடர்புண்டு என்ற விடயத்தை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் வலியுறுத்தியுள்ளார். போதைப்பொருள் கடத்தலில் படையினருக்கும் காவல்துறையினருக்கும் தொடர்பு உள்ளதாக தாம் நேற்று கூறிய கருத்தை பாதுகாப்பு பிரதி அமைச்சர் மறுத்தளித்ததாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் குறிப்பிட்டுள்ளார். எனினும் யாழ்ப்பாண மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் அமைச்சர் சந்திரசேகர் தமது கருத்தை ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். 2026ஆம் ஆண்டு பாதீட்டில் முன்மொழியப்பட்ட தோட்ட தொழிலாளர்களுக்கான குறைந்தபட்ச நாளாந்த வேதன உயர்வை எதிர்க்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்களை ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் பழனி திகாம்பரம் கடுமையாக விமர்சித்தார். பெருந்தோட்ட தொழிலாளர்களின் வேதன பிரச்சினையை தீர்க்க அரசாங்கம் 5000 மில்லியன் ஒதுக்கியதற்காக பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்வதாக அவர் தெரிவித்துள்ளார். அந்த வகையில் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவும் மற்றும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் நிசாம் காரியப்பர் ஆகியோர் வேதன விடயம் தொடர்பில் எதிர்ப்பை வெளிப்படுத்துகின்றனர். இந்த சமூகம் கடந்த 200 ஆண்டுகளாக நாட்டுக்காக உழைத்துள்ளனர் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் இல்லை என்றால் நீங்கள் இது யாருக்கு வழங்குகிறீர்கள் என்று அவர் கேள்வி எழுப்பினார். அத்துடன் இந்த முடிவை விமர்சிக்க வேண்டாம் எனவும் அவர் வலியுறுத்தினார்.
அனுராதபுரம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் கடமைகளில் ஈடுபட்டிருந்த போக்குவரத்து போலீஸ் அதிகாரியை மண்ணாக்கத்தியால் தாக்கிய மோட்டார் சைக்கிள் செலுத்துனர் அனுராதபுரம் போலீசாரால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். போக்குவரத்து கடமைகளில் ஈடுபட்டிருந்த 2 போலீஸ் அதிகாரிகள் சந்தேகத்துக்கிடமான முறையில் பயணித்து மோட்டார் சைக்கிள் ஒன்று நிறுத்த முயன்றுள்ளனர். கடமைகளில் ஈடுபட்டிருந்த போலீஸ் அதிகாரிகளும் மோட்டார் சைக்கிளின் செலுத்துனரிடம் சென்று சாரதி அனுமதி பத்திரத்தை கேட்டுள்ளனர். சாரதி அனுமதி பத்திரம் இல்லாததால் மோட்டார் சைக்கிளின் செலுத்துனர் தனது பையில் இருந்த மண்ணாக்கத்தியை எடுத்து ஒரு போலீஸ் அதிகாரியை பலமாக தாக்கியுள்ளார். இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.